கோயிலுக்கு போறோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சரியா? காவியா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. சொல்லுங்க நீங்க. காவியாளுக்கு வணக்கம் ராவுல. காவியாளுக்கு நேத்து நைட்டு வந்து உள்ள ரொம்ப சங்கடம். எங்களுக்கு இப்படி வந்த இடத்துல இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கல. வச்சு காவியாலாம் தூங்கவே இல்லை. எப்பவுமே எல்லா இடத்துக்கும் எங்க போனாலும் கிளியரா வந்த மாதிரி போயிருவோம். ஆனா இந்த தடவை மட்டும் காவியாவுக்கும் எங்க 3 பேருக்குமே அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது காவியா தான். இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கல. அது என்னன்னா ஃபுட் பாய்சன். எப்படி சொல்றாளே நேத்து அவ பேசுறாள் எதுல இருக்கா. நேத்து மதியானம் வந்து ஒரு கடையில சாப்பிட்டோம். கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டோம். லேட்டானா 3 மணி ஆயிட்டு. என்ன 3 மணி ஆயிட்டு. ரைஸ் ஸ்வீட் பிரிக்கன் புலாவ் ஃபர்ஸ்ட் வந்து புலாவ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெஜ் பிரியாணி வாங்கினாங்க. நான் வந்து தயிர் சாதம் வாங்கினேன். அப்பா வந்து எப்பவும் போல நார்மல் சாப்பாடு மீல்ஸ் வாங்கிச்சு. சாப்பிட்டோம். அந்த புலாவ் கூட கொஞ்சம் ஓரளவு சேர்த்துக்கலாம். அந்த வெஜ் ரைஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க. வெஜ் பிரியாணின்னு சுத்தமா நல்லா இல்லை. அதோடைய அந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருந்தது. இல்ல சாப்பிடும் போதே இவங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அது ஒரு மாதிரி ஒரு பச்சை எப்படி ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு சுவாமி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அப்போ எதுவுமே இல்லை. நைட்டு அந்த கடையில சொன்னா அந்த கடையில சாப்பிட்டோமா, அந்த வாங்கிட்டு வந்து ரூம்ல இருந்துச்சோமா போன வீடியோல பார்த்துட்டு சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம். நைட்டு படுத்திருக்கோம். ஒரு 12:30 1 மணி இருக்கும். எனக்கு ரொம்ப வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஆனா வரல. ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. பயிர் வழியில சமாளிச்சு வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காவியா சாமத்துல ஆரம்பிச்சா பாருங்க. 2:30 மணி இருக்குமாடா? 2:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன். ஆனா 3:45 தான் நான் எந்திரிச்சு பார்த்தேன். ஆமா, நல்ல வாமிட்டிங். ஒரு 1/2 hour ஒருக்க வாமிட்டிங் எடுத்தா. லூஸ் மோஷன் ஆச்சு. அவ முடிச்சு அவ படுத்திருக்கா. பெரிய பிள்ளைக்கு வாமிட்டிங் இருந்துச்சு. லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அந்த சாப்பாடு பிடிக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இதான் வெளியில எல்லாம் நேரா அதேதான். வெளியில எல்லாம் போனா இந்த மாதிரிதான் பார்த்து சாப்பிடணும். இவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்கோம். இப்படிதான் ஒண்ணும் ஆனது இல்ல. அதே மாதிரி நான் சொல்லுவேன், கும்பகோணம் அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்றாங்க. இன்னொன்னு உண்மையை சொல்லட்டா, தவறா நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க யாருனாலும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கும்பகோணம் ஊரு எங்களுக்கு செட் ஆகல. கும்பகோணம் அது அலைஞ்சதும் பிடிக்கல, அங்க சாப்பிட்டதும் பிடிக்கல. எங்களுக்கு மனசுக்கு எங்களுக்கு பிடிக்கல, எங்க ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஆமா, எரிச்சலா இருந்துச்சு எனக்குலாம் உண்மைக்குமே. சாப்பாடும் அதே போல இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பாடாப்பட்டு பிள்ளை அந்த அன்டயத்துல என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ரொம்ப சிவியரா இருந்தா டக்குன்னு நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஆனா சரி ஓகே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் தூங்கினோன்னா காலையில அதனாலேயே இப்போ வந்து ஒரு கோயில் கட் ஆயிடுச்சு. 2 கோயில் தான் இப்போ போறோம். ஒரு கோயில் கட் ஆயிடுச்சு. இப்போ நார்மலா இருக்கா, நல்லா இருக்கா. அந்த இதெல்லாம் வெளியில போன பிறகு கொஞ்சம் டயர்டா இருக்கா. டயர்டா இருக்கான். பக்கத்துல அவசரத்துக்கு ஒரு மெடிக்கல்ல வாங்கி மாத்திரை கொடுத்தாச்சு. போட்டிருக்கா. அந்த ஓரல் அந்த இது வாங்கி குடிச்சிருக்கா. இப்போ கொஞ்சம் ரொம்ப ஆனா டயர்டா இருக்கா. ஊர்ல போயிட்டு அவளுடைய ஃபேமிலி அவ க்ளோஸ் டாக்டர் சிவநாராயணன் சிவா கிளினிக்ல கோயில்பேட்டில் நம்ம அங்க எங்க போனாலும் அவளுக்கு அங்க காமிச்சாதான் கேட்கும். அதனால இப்போ தற்சமயத்துக்கு இப்போ டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காண்டி மாத்திரை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போறது என்னதுன்னா, இப்போ காவியா நல்லா இருக்கா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கோயில் என்னன்னா, குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி தொழிலுக்கும் படிப்புக்கும் ஒரு பவர் உள்ள கோயில்னா சரஸ்வதி. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அது போனாலே காமிக்க தானே செய்வோம். கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு தான் போறோம் ஃபர்ஸ்ட். சரியா? அவ்வளவு தூரம் வந்தாச்சு. பக்கத்துல தான் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ரூம் போட்டிருந்தது சுவாமி மலையில தான் போட்டிருந்தோம். பக்கத்துல தான் இருக்கும். போய் நம்ம அதையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 கோயிலுக்கு போகணும், 3-4 கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனா 2 கோயிலுக்கு தான் போறோம். போட்டு வீட்டுக்கு போறோம். சரியா? இப்பவும் வந்து காவியா மனசு வச்சா 4 கோயிலே முடிச்சிடலாம். இல்ல நல்லா ஆயிட்டா. இப்பவுமே ஒரு நாளைக்கு அவ ஸ்கூல் போகணும்ல. நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணின காவியா. பிறகு கொஞ்சம் ஹெல்த்தா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. சரியா? நம்ம எந்த ஊர்? கூந்தலூரா? கூந்தலூர். இதுக்கு அடுத்து தான் கூத்தனூர் வரும். கூந்தலூர் இந்த ஏரியாவே பாருங்க, நான் காமிக்கிறேன். பாருங்க இங்க பாருங்க, நல்ல சிங்கிள் ரோடு. 2 பக்கமும் வீடுகள். டபுள் ரோடு தான். வண்டி ஒண்ணு எதுக்கு தான். அதாவது சிங்கிள் ரோடுனா நம்ம பெரிய ரோடா இல்ல, சின்ன ரோடா இருக்குங்க. போற பக்கம் வர பக்கம் ஒட்டி தான் போக வேண்டியது. பாருங்க சைடுல எல்லாம் இங்க எல்லாம் பாருங்க செடியும் மரமும்
நல்ல குளுகுளுன்னு இருக்கு, வெயிலே தெரிய மாட்டேங்குது. வெயிலே தெரியல, கொஞ்சம் தான் வெயில் தெரியுது. இந்த நேரம் பூராமே உள்ள. நீங்க ஏசிக்குள்ள உட்காந்துருக்கீங்க. அப்படி இல்ல, ரெண்டு பக்கம் மரமா இருக்குல்ல, இந்த மரங்களா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது எப்படின்னா இருக்குடா, எனக்கு அப்பாவுக்கு அந்த நம்ம ஒரு ஃபால்ஸ் குளிக்க போவோம்ல, என்ன ஃபால்ஸ் அது? கும்பாருட்டி போற மாதிரி இருக்கு. என்ன மேக்கரைக்கு அந்த பக்கம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. அதாவது இங்க நல்லா இருக்கு. வெயில் தெரியல, ஆனா நம்ம ஏஜுக்குள்ள இருக்குமோ. ஆமா. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவியா அதுக்கப்புறம் பேசுவாள், சரியா? வீடியோவில் கடைசியில் காவியா பேசுவாள். அவளோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் நேற்று என்ன பாடுபட்டா நைட்டுங்கிறத சொல்லுவாள். ஓகே, சரி, அடுத்த கோயிலில் போய் பார்ப்போண்ணே. வந்துட்டோம் சரஸ்வதி கோயில். பிரசாதம் வாங்கி கொடுங்க. இது அர்ச்சனை இது வாங்கி கொடுவோம். நோட்டு வாங்கியாச்சு. சரஸ்வதி அம்மா கோயிலுக்கு நோட்டு, பேனா, இது முக்கியமாக கொண்டுட்டு போகணும், சரியா? நோட்டு 4 நோட்டு எடுத்து சரி. கையா வாங்கிக்கோடா, கையில வாங்கிக்க. நல்லா படிங்க. ஆமாம். எவ்வளவு? 120, 220. இது ஒரு 120. கட் பண்ணிக்கணுமா? சாமி கும்பிட்டாச்சு. சரஸ்வதி அம்மாவில் நல்லா திருப்தியாக. தமிழ்நாட்டில் இந்த கோயில் தான், ஆனால் நல்லா இருக்கு. சூப்பர் கோயில். கீர்த்தி சிறுசானாலும் மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பேர் செஞ்சுருவாங்களா, அந்த மாதிரி பவர் இல்லை. உள்ள செல் அலோடு கிடையாது, உள்ள வச்சு எடுக்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு சரஸ்வதி கோயில் தான், அது இதுதான். வேற சரஸ்வதி கோயிலே கிடையாது. நல்ல தரிசனம். பிள்ளைகள் 2 பேரும் நல்லா படிப்பாங்க, நல்லா உயர்வாக இருப்பாங்க. அது எந்த எதிர்ப்பு வியாபார தொழில்களும் அமோகமாக நடக்கும். எல்லாருக்கும், நம்ம உறவுகள் அனைவருக்கும் இந்த பவர் வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிட்டோம். உள்ள எல்லாருக்கும் நம்மளுடைய ஸ்ரீரங்கம் தமிழ் வளர்ந்துருக்கணும், நம்ம உறவுகளும் நல்ல முறையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், சரியா? இப்போ நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். எங்கே போகலான்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். காவியா வந்து ரொம்ப இன்றைக்கி டயர்டாகி ரொம்ப வாந்தி எடுத்து டயர்டாகி அதனால் இன்றைக்கி அங்கே ஒரு கோயில் தான் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வேறு கோயிலுக்கு போன்னு பார்த்தா டைம் இல்லை, பாப்பா ரொம்ப டயர்டாகிட்டா, நடை சாத்திட்டாங்க. இப்போ நாங்கள் அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மதுரையில் இருக்க அழகர் கோயிலை பார்த்துட்டு நம்ம ஸ்பெஷல் ஜோதிகா மேமும் சூர்யா சார் வந்து கும்பிட்டாங்கல்ல கருப்பசாமி, அவரையும் நம்ம கும்பிட வந்திருக்கோம், சரியா? வாங்க போய் பார்ப்போம். சாமி கருப்பசாமி பேர் தான் இந்த பிள்ளை பேர். ஆமாம், அது காவியா மெயினாக கருப்பசாமி, அதுக்கு தான் காவியான்னு வச்சோம் நாங்கள். அவர் தாத்தா பேர் கருப்பசாமிங்கிறதுக்கு தான் காவியான்னு பேர் வச்சோம், சரியா? வாங்க போய் கும்பிட போவோம். பசுவுக்கு அகத்திக்கரை கொடுப்போமா? வாங்கி கொடுக்க போகிறோம், சரியா? ஓகே. அங்கே இருக்கிறாரு 18ஆம் படி காவியா அப்படியே ஆர்வமாக நிற்கா. கருப்பசாமி போய் பார்க்கறதுக்கு. காவியா ஃப்ரெண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க அவன் மேலே. அதான் நிற்கிறாங்க, அந்த போகிறாங்க பாரு. வா கொடு. அதாவது காவியா வந்து கருப்பனை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் இருக்கா. அருளூரில் வந்துடாம காவியா உனக்கு? இறங்கிடும் போலுக்கு விட்டாங்க. எடு எடு எடு. நீ கொடுங்க. எனக்கு பயமா இருக்கு. இந்தா குடு. இறங்கிடும். அந்த இது கொடுக்கவே இல்லைப்பா. ஆமாம். கும்பிட்டாச்சு, நல்ல சாமி கும்பிட்டாச்சு. உள்ளெல்லாம் எடுக்க முடியாது, பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. போன கிளிப்லையும் சொல்ல மறந்துட்டேன், அவருடைய ஸ்லோகம் ஓடிட்டு இருக்கு. அவங்க கறக்கிட்டு இருக்கு தன்னால. அவளுக்கு இப்போ எதுக்குறக்கா பசிக்கிறக்கும் எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஃபுல்லா வெளிய வந்துருச்சு. அதனால தான் ஏதாவது வேணுமா? ஒரு பன் வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு. பன் வேணுமா? திருப்பி பண்ணா வேண்டாம். சொல்லி பசி இருந்தா இனிமே சாப்பிடவே கூடாது. பாத்தீங்களா? சரி ஓகே வாங்க வாங்க கருசாமி பாப்போம். சாமி கும்பிட்டாச்சு, நல்ல சூப்பராக கும்பிட்டாச்சு. கருப்பசாமி நல்லா கும்பிட்டாச்சு. நம்ம அழகர் கோயிலில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா கும்பிட்டீங்களா நீங்கள்? நல்லா கும்பிட்டேன். இந்த காவியம் நல்லா வந்துடுவோம். காவியம் பணம் ஆகணும் கண்டிப்பாக. திருப்தியாக நீங்களும் உறவுகளும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, தெரியாதவங்க வாய்ப்பு கிடைச்சா இங்கே ஒரு தடவை வந்து அவரை கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு நினச்சது நிறைவேறும்.
சரியா? அதனால் வாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ஐயாவோட அருள் வாங்கிட்டு போங்க. நாங்களும் கும்பிட்டுட்டோம், நம்ம ஒரு உட்காந்து கும்பிட்டோம். வாங்க அப்படியே போய் நல்லா கும்பிட்டு நம்ம ஊர் கிளம்புவோம். ஊருக்கு கிளம்புறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். சரி போட்டு வாங்கப்பா. சரி.